ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு தெரியல, பட் கேர்ள் பேபியாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிக் நேம் கூட வச்சுருக்கோம் அம்முன்னு. கேர்ளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் ஓகே தான், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேர்ள் தான். அம்மு வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் மொக்கை போட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 2 months தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், வெயிட் பண்ணிட்டு இல்லை பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஹெல்த்தியான பேபி இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் அதனால வணக்கம் பண்ணிக்கிறேன். பேபியாக இருந்தாலும் ஓகே. பேபிக்கு வந்து எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் பேபிங்கிறனால அம்ச்சி அப்ச்சி மாமா எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. அத்தா ஐயா அத்தை மாமா அங்கேயும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நிறைய அக்கா அண்ணாலாம் இருக்காங்க. ஸோ பேபி வந்ததுக்கப்புறம் விளையாடுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். எப்போ பேபி வரும்னு தெரியும், டேட் தெரியும். சொல்லுங்கள் ப்ரோ. என்ன 50-50 பையனாக இருந்தாலும் ஓகே, பொண்ணாக இருந்தாலும் ஓகே. இவங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணாக இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அம்ச்சியை வந்து பிறப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. பொண்ணாக இருந்தால் எல்லாருமே ஹாப்பியாவாங்க, டபுள் ஹாப்பியாக இருக்கும். மதியம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு குட்டி பேபி. ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் டாட்டர். ஐ லவ் ஹர் வெரி மச், மோர் தென் எவ்ரிஒன். எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஷீ மேட் மை வேர்ல்ட். அப்புறம் என்ன சொல்லணும்னா, என்னை வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் ஷீ மோட்டிவேட் மீ. எனக்கு தெரியல, ஐ லவ் ஹர் வெரி மச். டெஃபினெட்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ கேர்ள் பேபி. நான் மதியம் எப்படி வளர்க்கணும்னோ மோர் தேன் தட் அந்த குழந்தையை நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். எதிர்பார்க்குறேன். மதி வந்துட்டு எங்களையெல்லாம் எப்படி வளர்த்தாலோ அதே மாதிரி வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனோட ஃபஸ்ட்டு பாப்பாவாக இருக்கும். அதனால் வந்துட்டு நிறைய ட்ரெஸ் போட்டு அழகாக மேக்கப்பெல்லாம் போட்டு வெளியே கூப்பிட்டு போய் மதி எங்களாலலாம் எதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாத்தோட ரொம்ப பெரிய ஒரு ஆசை. ஸோ கேர்ளாக இருக்கணும்னு நீலோர்க்கும் நீரில் இல்லை, ஏன் தாண்டி நான் இல்லை, இனியேதும் தடங்கள் இல்லை, எப்போதும் நெஞ்சில் தொல்லை, தூக்கங்களும் இல்லை, இதை மீறி புகார்கள் இல்லை, நெருங்கி நீ நேரில் முத்தங்கள் தராத போதும் எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும், தடுக்கி நீ வீழ வேண்டும் என்று கூட ஆசை உண்டுதான், தடுத்து நான் தாங்கி கொண்டு தூக்கி செல்ல வேண்டும் என்றுதான். மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன, தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன, நீ இன்றி நான் இல்லை.
சாய்க்கவோ மாறா மனமிரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன ஈரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன எதிலும் மாறா மனமிரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன பேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா எப்படியே பாய் பேபி. ஸோ எனக்கு கண்டிப்பாக பாய் பேபியாக வேணும். ஏன்னா என் கூட சுத்தலை பாய் பேபியாக கரெக்டாக இருக்கும். அதனால் நான் பாய் பேபி யூஸ் பண்ணுவேன்.